வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாக்கியமா திருக்கணிதமா சோதிடம் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல சோதிடம் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். சோதிடம் அப்படின்னா சோதினா ஒளின்னு பொருள். இந்த ஒளிங்கிறது அறிவு. ஒன்று சூரியகலை, இன்னொன்று சந்திரகலை. மதியவன் மதியவள் அப்படின்னு. சிவ சக்தி, இயற்கை, தலைவன் தலைவி. இதை அடிப்படையாக வச்சு தான் உலகமே பிரபஞ்சமே இயங்கிக்கிட்டு இருக்கும். அதற்கு உண்டான விஷயம். முதல்ல வாக்கியம் திருக்கணிதம். முதல்ல சோதிடத்தின் அடிப்படை வாக்கியம்தான். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் முதல்ல எந்த வருடங்களை குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி பிப்ரவரி கிடையாது. ஜனவரி பிப்ரவரி மார்ச் இதெல்லாம் கிடையாது. அவங்க குறிப்பிடுறது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இந்த பெயர்களை தான் அவங்க குறிப்பிடுறாங்க வாக்கியத்தில். சித்திரைக்கு முதலாம் திங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழிக்கு சிறையாம் திங்கள். இப்படி ஒவ்வொரு வருடத்துக்குமே ஒரு விஷயங்கள் வச்சுருக்காங்க. இந்த 12 வருடங்களுக்குமே 12 ராசி பலன்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு உயிர்மெய் சார்ந்து வந்துகிட்டு இருக்கோம். இப்போ திருக்கணிதம் இது இல்லாதப்ப, திருக்கணிதம் இல்லாதப்போ நம்ம வாக்கியத்தை தான் கடைபிடிச்சோம். இப்போ திருக்கணிதம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, திருக்கணிதத்தில் இதுலேருந்து எடுக்கிறாங்க. தமிழ்லேருந்து எடுத்து அதை காப்பி அடிச்சுக்கிட்டு ஆங்கிலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ ஆங்கிலத்தில் கொண்டுட்டு போய் வச்சுக்கிட்டு கேட்டால் இங்கே உள்ளது தப்புங்கிறாங்க. நீ திருக்கணிதம்ங்கிறது திருத்தி எழுதிய கணிதம்னா தமிழில் திருத்தி எழுதியிருக்கணும். இப்போ நீ திருத்தி எழுதும்போது எப்படி இருக்கணும், அங்கேயும் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணின்லாம் வந்திருக்கணும். ஆனால் திருத்தி எழுதும்போது எங்கிட்டு போயிடுச்சுன்னா ஆங்கில புத்தாண்டுக்கு போயிடுச்சு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்ட்டு. இவங்க பார்த்தா ஆங்கில புத்தாண்டுன்னு தான் வச்சுருப்பாங்க. ஆங்கில புத்தாண்டுக்கும் இங்கே உள்ள விஷயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அது திருத்தி எழுதிய கணிதம் கிடையாது, திருடிய கணிதம் அப்படின்னு தான் பொருள். திருக்கணிதம் அப்படிங்கிறது திருக்கணிதம் கிடையாது, திருடிய கணிதம் அப்படிங்கிறது பொருள். ஒன்று சூரியகலை, இன்னொன்று சந்திரகலை கோட்பாட்டை எடுத்து தான் அவங்க திருடி கதை எழுதி வச்சுருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த சோதிடம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா அறிவு அப்படிங்கிறது நிலை குறைந்து நம்ம நிலை தடுமாறும் போது தான் மனம் குழப்பம் அடையும். அந்த குழப்பம் அடையாத பல நோய்கள் இதெல்லாம் உண்டாகும். அப்போ என்ன பண்ணுவோன்னா, அந்த சோதிடரை பார்த்து சரி அவங்க ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்தமாரி மருத்துவர் அணுகுங்க, இல்லைன்னா ஏதாவது கோயிலுக்குள்ளே போங்க, புண்ணியம் பண்ணுங்க, இல்லை 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது இயற்கை சார்ந்து இங்கே வகுத்து கொடுக்கப்பட்ட நெறிமுறைகள். ஆங்கிலம்ங்கிறது அப்போ கிடையவே கிடையாது. வாக்கிய பஞ்சாங்கம் இருக்கிற காலத்தில் ஆங்கிலம்ங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ எல்லாத்தையும் திருடி ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்து வச்சுக்கிட்டு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறான் அப்படின்னா, இன்றைக்கி திருக்கணிதம் தான் சரி அப்படின்ட்டு. நீயே திருடி தான் அதை எழுதியிருக்க. தனியாக நீ திருக்கணிதம்ங்கிறது தனியாக உருவான இது கிடையாது. அடுத்தவங்களோட சோதிடவியலை எடுத்து நீ திருடி அதை உனக்கு தகுந்த மாதிரி திரிச்சு வச்சுருக்க. இன்னும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படிங்கிறதுக்கு குரு பயிற்சி, சனி பயிற்சிக்கு என்ன சம்மந்தம்? இப்போ இது ஆங்கில புத்தாண்டுங்கிற இங்கே தான் ஆங்கில நாட்டில் குரு பயிற்சி, சனி பயிற்சி கொண்டாடி பார்த்துருக்கீங்களா? இல்லை அதை பார்க்குறாங்களா முதல்ல அவங்க? நீ ஏன் எதையுமே சம்மந்தம் இல்லாமல் ஆங்கில புத்தாண்டோட போய் குரு பயிற்சி, சனி பயிற்சியெல்லாம் கொண்டு போய் இணைச்சிக்கிட்டு இருக்க? ஆங்கில புத்தாண்டுக்கும் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் என்ன சம்மந்தம்? சோதிடர்கள் அப்படின்னா உண்மையை பேசுபவர்கள்னு பொருள். ஆனால் இங்கே உள்ள சோதிடர்கள் எல்லாமே பொய்யை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே உண்மை என்னங்கிறது தெரியாது. எதை சோதிடம் அப்படிங்கிறத நம்ம வச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் திருடி திருடி அங்கிட்டு கதை எழுதி வச்சுக்கிட்டு கேட்டால் இப்போ தமிழில் சோதிடம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சோதிடத்துக்கு மருத்துவம் ஔடதம் தான் வரும். வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஔடதம் தான் வருது, ஔடதம் அப்படின்ட்டு. நீங்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தில் எந்த மருத்துவம்னு கேட்டால் திரும்பி ஆங்கிலத்துக்கு போடுறாங்க. இது மக்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேலை. இவங்க பண்ணுற வேலை தான். இதான் களி தோற்றம் அப்படிம்பாங்க. களி தோட்டம். இது இப்படி சொல்கிறவன் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா தெலுங்கனா இருப்பான், தமிழனா இருக்க மாட்டான். தெலுங்கு பையன். ஏன்னா தெலுங்கு தான் களி தோற்றம்.